1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில்களை புனரமைத்து பாதுகாத்திடும் வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் 425 கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கீட்டில் 352 திருக்கோயில்களில் தொன்மை மாறாமல் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 76 திருக்கோயில்களில் திரு குடம் முழுக்குகள் நடைபெற்றுள்ளன. மேலும் தமிழ்நாடு எங்கும் 857 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 28,229 திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. 3,956 திருக்கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு திரு குடமுழுக்குகள் நடத்தப்பட்டுள்ளன. ஒருங்கிணைந்த பெருந்திட்ட வரைவின் கீழ் 19 முக்கிய கோயில்களில் 1,770 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருக்கோயில்களுக்கு சொந்தமான 8,262 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 8,037 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து நீக்கப்பட்டது மிகவும் பாராட்டுக்குரியது. 62 சிறுபான்மையின மாணவர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர் கல்வி பயில கல்வி உதவித்தொகை வழங்கும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பாரம்பரியமிக்க தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளை அவற்றின் தொன்மை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் ஹஜ் பயணிகளின் நலனுக்காக சென்னையில் 39 கோடி ரூபாய் மதிப்பில் ஹஜ் இல்லம் கட்டுமான பணிக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்கியுள்ளன. 63 மக்களின் கோரிக்கை மனுக்களை உடனுக்குடன் தீர்த்து வைப்பதை இந்த அரசு பொறுப்பேற்ற முதல் நாளில் இருந்தே முதன்மை கடமையாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. முதல்வரின் முகவரி என்னும் துறை வாயிலாக இணையதளம், கைபேசி செயலி மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1100 உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் பெறப்படும் மனுக்களுக்கு தனித்துவமான அடையாள எண் வழங்கப்பட்டு மனுதாரர்களுக்கு அவர்கள் மனுவின் நிலையினை தெரிந்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 64 பொதுமக்கள் அதிக நாடும் சேவைகளை அவர்கள் இருப்பிடத்திற்கு அருகாமையிலேயே வழங்கிடும் வகையில் நவம்பர் 2023 முதல் மார்ச் 2025 வரை மக்களுடன் முதல்வர் திட்டம் 3 கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் 4000 நடத்தப்பட்டு 23,49,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இத்திட்டம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தில் ஜூலை 15, 2025 முதல் நவம்பர் மாதம் 2025 வரை 10,000 முகாம்கள் நடத்தப்பட்டன. இந்த சிறப்பு திட்டத்தின் கீழ் ஊரக பகுதிகளில் 15 துறைகளை சேர்ந்த 46 சேவைகளும், நகர்ப்புற பகுதிகளில் 13 துறைகளை சேர்ந்த 43 சேவைகளும் வழங்கப்பட்டன. இத்திட்டத்தில் 38,53,000 மனுக்கள் பெறப்பட்டு இதுவரை 36,62,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளன. மக்கள் கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு காணும் சூழலை உருவாக்கி நாட்டிற்கே மக்கள் நல அரசிற்கான இலக்கணமாக இவ்வரசு திகழ்கிறது. தமிழ்நாடு அரசு சந்தித்து வரும் கடுமையான நிதி நெருக்கடியிலும் அரசு பணியாளர்களின் நலன்களை காத்திடும் பொருட்டும் இந்த திட்டத்தை செயல்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதை நான் மனமாற பாராட்டுகிறேன். அதே போன்று சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் பணியாளர்களின் சிறப்பு ஓய்வூதியம் குறித்து பல்வேறு கோரிக்கைகள் அரசு கனிவுடன் பரிசீலித்து உரிய ஆணைகளை விரைவில் வெளியிடும் என்பதை 66 ஒன்றிய அரசு எதிர்மறை மனப்பான்மையுடன் மாநில அரசை அணுகி வருவதால் மாநில அரசுக்கு உரிய திட்டங்களுக்கான அனுமதி மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருகிறது. கவலைக்குரியது. தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களுக்கு மாநில அரசின் கொள்கைகளுக்கு எதிரான நிபந்தனைகளை ஒன்றிய அரசு விதித்து அத்திட்டங்களை செயல்படுத்துவதில் பெரும் தடைகளை உருவாக்குவது மட்டுமல்லாமல் அத்திட்டங்கள் முற்றிலும் முடங்கும் சூழ்நிலையையும் உருவாக்கியுள்ளது. இது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பெரும் தடையாக உள்ளது. 67 பிக்ஜாம், பெஞ்சல் புயல்கள் போன்ற இயற்கை பேரிடர்களால் தமிழ்நாடு பெரும் சேதத்தை சந்தித்த நேரங்களில் மாநிலத்தின் நிவாரண உதவி கோரிக்கைகள் முழுமையாக ஏற்கப்படாமல் மிக சொற்பமான தொகை மட்டுமே ஒன்றிய அரசு விடுவித்தது ஏமாற்றம் தருகிறது. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் சமக்கர சிக்ஷா அபியான்
ஆண்டு பணி திட்டத்திற்கு திட்ட ஒப்பளிப்பு வாரியம் PAP அனுமதித்த தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக விடுவிக்காமல் உள்ளது. 3548 கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு விடுவிக்காததன் காரணமாக அத்திட்டங்களுக்குரிய முழு செலவையும் மாநில அரசே ஏற்றுள்ளது. 68 சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்களின் சீரமைப்பு காரணமாக மாநிலங்களில் பெருமளவிலான வருவாய் இழப்பினை சந்தித்து வரும் வேளையில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி வருவாயை சீரமைப்பு காரணமாக மாநிலங்களில் பெருமளவிலான வருவாய் இழப்பினை சந்தித்து வரும் வேளையில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி வருவாயை மடைமாற்றும் வகையில் ஒன்றிய அரசானது மேல் வரி மற்றும் கூடுதல் கட்டணங்களை விதிப்பதை தவிர்த்திட நமது அரசு வலியுறுத்துகிறது. 69 நாடெங்கும் ஊரக பகுதிகளில் பல கோடி ஏழை எளியோருக்கு குறிப்பாக பெண்கள் மற்றும் ஆதிதிராவிட மக்களுக்கு ஊதிய வேலையை உறுதி செய்யும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் அடிப்படை நோக்கத்தினை சிதைத்திடும் வகையில் வளர்ச்சி அடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் ஊரகம் BBGRAMஜி என்ற புதிய திட்டத்தினை ஒன்றிய அரசு அண்மையில் அறிவித்துள்ளது. ஊரக பகுதிகளில் வாழும் ஏழை மக்களின் சமூக பாதுகாப்பினை உறுதி செய்திடும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலம் ஊரக பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள், இயற்கை வளங்கள் பாதுகாப்பு, பசுமைப்படுத்துதல், நீர்பிடிப்பு மேலாண்மை போன்ற எண்ணற்ற பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு நாட்டிலேயே இத்திட்ட செயலாக்கத்திற்கான விருதுகளை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. 70 இத்திட்டத்தினை நீக்கியது கிராமப்புற பகுதிகளின் வளர்ச்சியை தடுப்பது மட்டுமின்றி மாநில அரசின் நிதி நெருக்கடியினை மேலும் அதிகரிப்பதற்காக BBGRAMஜி என்ற புதிய திட்டத்தினால் தமிழ்நாட்டின் நிதி சுமை ஆண்டு ஒன்றிற்கு சுமார் 5000 கோடி ரூபாய் வரை மேலும் அதிகரிக்கும். ஏற்கனவே பல்வேறு ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசின் பங்கு தொகையை அதிகரித்ததின் வாயிலாக மாநில அரசின் திட்டங்கள் எதனையும் முறையாக நடைமுறைப்படுத்த இயலாமல் நெருக்கடி தரும் ஒன்றிய அரசின் காழ்ப்புணர்ச்சியின் ஒரு அங்கமாகவே இப்புதிய திட்டத்தினை கருத வேண்டியுள்ளது. எனவே இப்புதிய திட்டத்தினை திரும்ப பெற்று மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மேலும் கூடுதல் நிதி ஆதாரங்களை ஒதுக்கி அதை வெற்றிகரமாக செயல்படுத்த ஒன்றிய அரசு முன்வர வேண்டும். 71 தமிழ்நாடு அரசின் திட்டங்களில் முத்தாய்ப்பானதாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அமைந்தது என்றதால் மகளிர் விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், பத்திரப்பதிவில் பெண்களுக்கான கட்டண சலுகை என மகளிர் மேம்பாட்டிற்காக இந்த அரசு அறிமுகப்படுத்திய திட்டங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இவ்வாறாக மகளிர் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக இந்த அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நல திட்டங்களில் பெரும்பான்மையான மாநிலத்தின் சொந்த நிதியில் இருந்து மட்டுமே செயல்படுத்தப்படுவது என்பதும் இந்த அரசுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் ஒன்றாகும். 78 தமிழ்நாடு மீனவர்களின் பாதுகாப்பிற்கு இந்த அரசு அதிக முன்னுரிமை அளித்து வருகிறது. பாக் வளைகுடாவின் பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் போது வழி தவறி இலங்கையின் கடல் எல்லைக்குள் நுழைய நேரிடும் நிகழ்வுகளில் சர்வதேச எல்லையை கடப்பதாக கூறி இலங்கை கடற்படையினர் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றனர். பின்னர் மாநில மற்றும் ஒன்றிய அரசுகளின் நடவடிக்கைகளால் அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் சிறைவாசத்தை அனுபவிக்கும் நிலையும், மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் அவர்களின் விடுவிக்கப்படாத நிலையும் நிலவுவதால் அவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகின்றது. இந்த நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்திட கூட்டு பணிக்குழுவை மீண்டும் உயிர்ப்பித்திடவும் இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையான தீர்வை எட்டிடவும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த அரசு வலியுறுத்தி வருகிறது. பல்வேறு நிதி நெருக்கடிக்கு இடையே ஒன்றிய அரசு உறுதியளித்தபடி உரிய நேரத்தில் தனது பங்கை விடுவிக்கும் என எதிர்பார்த்து சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளை
தடைபடாமல் நடைபெறுவதற்காக மாநில அரசே தனது சொந்த நிதியில் இருந்து திட்டத்திற்கு தேவையான நிதியை உரிய நேரத்தில் முன்னதாகவே விடுவித்து வந்தது. ஆனால் ஒன்றிய அரசு தனது பங்குயை விடுவிப்பதில் ஏற்பட்ட காலதாமத்தால் கடந்த 2 ஆண்டுகளாக மாநிலத்தில் மற்ற பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தொடர் கோரிக்கைகளின் அடிப்படையில் ஒன்றிய அரசு சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு 50:50 என்ற விகிதத்தில் பங்கு மூலதன உதவி வழங்க ஒப்புதல் அளித்தது. இந்நிலையில் இத்திட்டத்திற்கான நிதியினை உரிய நேரத்தில் ஒன்றிய அரசு விடுவிக்கும் எனில் இத்திட்ட பணிகள் திட்ட காலக்கெடுவிற்கு முன்னதாகவே முடிக்கப்படும். தற்போது 74 தற்போது சென்னைக்கு அடுத்தபடியாக அதிவேகமாக வளர்ந்து வரும் 2ஆம் நிலை நகரங்களான கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் தேவையை உணர்ந்து அங்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என இந்த அரசு முடிவு செய்தது. அதற்கான விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு ஒன்றிய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. எனினும் இந்த திட்ட அறிக்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அவற்றை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பியுள்ளது வருத்தம் அளிக்கிறது. கோயம்புத்தூர் மற்றும் மதுரை நகர மக்களில் 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகையை உள்ளதால் இத்திட்ட அறிக்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படவில்லை என ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. தகுதியின் அடிப்படையில் மற்ற மாநிலங்களில் அனுமதிக்கப்பட்ட நகரங்களுடன் ஒப்பிடும்போது அவற்றை விட பெரிய நகரங்களான கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை நிராகரித்திருப்பதன் மூலம் மெட்ரோ ரயில் திட்டத்திலும் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் அணுகும் நிலையே காணப்படுகிறது. 75 ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கையில் வரையறுக்கப்பட்ட மும்மொழி பாடத்திட்டத்தை இந்த அரசு ஏற்கவில்லை. இதனால் தமிழ்நாட்டிற்கு விடுவிக்கப்பட வேண்டிய மானியங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட போதும் அதனால் பெரும் நிதிச்சுவை ஏற்பட்ட போதும் ஒன்றிய அரசின் மும்மொழி பாடத்திட்டத்தை ஏற்பதில்லை என்பதை பல்வேறு தருணங்களில் இந்த அரசு தெளிவுபடுத்தி வந்துள்ளது. என்றுமே இருமொழி பாடத்திட்டம் என்பதே தமிழ்நாட்டின் கொள்கை என்பதை இந்த அரசு வெளியிடப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையில் உறுதியாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. 1968ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்து தந்த இருமொழி கல்வி திட்டத்தினை நாம் நமது இரு கண்கள் போல காத்து வருகிறோம். நாம் உயிர்வோடும் உணர்வோடும் கலந்துள்ள செந்தமிழை காப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. சூழ்நிலையிலும் இக்கொள்கையில் எவ்வித மாற்றத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு ஒருபோதும் ஏற்காது. 76 இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து மாமன்றம் பல்வேறு காலகட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இவ்வரசு பொறுப்பேற்றதற்கு பின்னர் 2022ஆம் ஆண்டு ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்களில் இந்தி மொழியே பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட அலுவல் மொழி தொடர்பான பாராளுமன்ற குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தக்கூடாது என ஒன்றிய அரசினை வலியுறுத்தி இப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எனினும் தற்போது அனைத்து உயர்நிலை நிறுவனங்களிலும் 3ஆம் மொழி கற்பிக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மானிய குழு சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. பல்கலைக்கழக மானிய குழுவின் இந்த நடவடிக்கையை மறைமுகமாக இந்தி தணிப்பாக மட்டுமே இவ்வரசு கருதுவதோடு இதனை நடைமுறைப்படுத்தக்கூடாது என ஒன்றிய அரசை இவ்வரசு வலியுறுத்துகிறது. 77 இவ்வகையில் உயர்தனி செம்மொழியின் பெருமையினை உலகறிய செய்திடவும் தமிழ்நாட்டின் உரிமைகளை போராடி பாதுகாத்திடவும் தமிழ் மக்களின் பெருங்கனவை நிறைவேற்றிடவும் எந்நாளும் ஓயாது உழைத்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது குறித்து நான் மனமாற பாராட்டுகிறேன். நாட்டின் பிற மாநிலங்களும் பின்பற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு கடந்த 5 ஆண்டுகளில் அறிமுகப்படுத்திய பல வெற்றிகரமான திட்டங்கள் அனைத்துமே மக்களின் தேவையை அறிந்து அவர்களது வளமான வாழ்வு நலன் கருதியே வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் எதிர்வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாடு அடைய வேண்டிய
பரவலான வளர்ச்சி மற்றும் உயரிய இலக்குகள் குறித்து மக்களின் தேவைகள் மற்றும் கனவுகளை கண்டறிந்திட மாநிலத்தில் உள்ள 1,91,00,000 கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள குடும்பங்களை சந்தித்து அவர்கள் பயன்பெறும் அரசு நலத்திட்டங்கள் குறித்தும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் மற்றும் கனவுகளையும் அறிந்திடும் நோக்கத்தில் 50,000க்கும் மேற்பட்ட தன் ஆர்வலர்களை பயன்படுத்தி உங்கள் கனவை சொல்லுங்க என்ற திட்டம் துவக்கப்பட்டுள்ளது. கடைகோடி தமிழரின் கனவுகளையும் கருத்துக்களையும் கண்டறிந்து எதிர்வரும் 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் விரைந்து பயணித்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு முழு முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. அந்த முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 79 அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகாகவி பாரதியாரின் காலத்தால் அழியாத கவிதை வரிகளுடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.